ஒரு படத்தை பார்க்குறோம், நல்லா இருக்குதுன்னா ஒரு தடவை பார்ப்போம், ரெண்டு தடவை நல்லா இருக்குது, ரெண்டாவது தடவை, மூணாவது தடவை படத்தை மாற்றியா வேறு சும்மா அப்படி தானே போவோம் எதாக இருந்தாலும். அப்போ அப்படி இருக்கும்போது விஜய் இப்படி தான் கமலஹாசனை காலி பண்ண வராது. நீங்கள் அப்படியே இருக்கும். நாங்கள் வந்து லாஸ்ட்டில் ஜனங்க நீங்கள் அப்படியே இருக்கும். நாங்கள் வந்து அப்படி லாஸ்ட்டில் இன்றைக்கி போய் அறிவாலய வாசல் நான் இப்போ சொல்கிறேன். மெழுகுவர்த்தி, விவசாயி, மைக்கு, மறுபடியும் விவசாயி. இப்போ 4வது தடவையா சின்ன மாதிரி நான் வந்து 8%. இப்படி வந்த ஆளுக்கு எத்தனை வருடம் 2010 24, 14, 15 வருஷம் ட்ராவல் பண்ணி 8% ஈஸியாக ஒரு 20% கிடைக்குதுன்னு சும்மா எல்லாரும் பேசி 6 மாதம் இவர் போனார்னா என்ன மந்திரகோலா அப்படி போனோன்னே அப்படி இப்படின்னு ஜனங்களாம் அப்படி மயக்கமாகி எல்லாரும். இந்த ஸ்டாண்டப் காமெடி பண்ணுற ஒருத்தர் சொன்னார், ஒரு கம்பெனி இருக்கு, அந்த மேனேஜருடைய தொல்லை தாங்காமல் எம்ப்ளாயிஸ்லாம் போய் வேற கம்பெனியில் சேர்ந்தான். கொஞ்ச நாள் பார்த்து மேனேஜரே அந்த கம்பெனி நேடா இது மேனேஜரே இங்கே வந்துட்டார், இவருக்காக தான்டா நம்ம அங்கே வந்தோம். அப்படிதான் நடந்துச்சு. இப்போ மகேந்திர கமலஹாசனை பார்த்தா என்ன நினைப்பாரு? வாங்க நல்லா இருக்கீங்களா, நீங்கள் என்னது 10th ஃபெயில், நான் 8th பாஸ், என்ன பண்ணுறது, காலத்தின் கோலம் இதே மாதிரி. ரகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீப் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். திரு சீமான் அவர்கள் இன்னைக்கு கொடுத்த பிரஸ் மீட்ல வந்து பாத்தீங்கன்னா அஜித் குமாரோட கொலைக்கு நாங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம், ஆனா அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பெர்மிஷனும் கிடைக்க மாட்டேங்குது, அப்படி கொடுத்தாலும் ஆளே இல்லாத ஒரு இடத்துல கொடுக்குறாங்க எங்க கட்சிக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அதையும் சார்ந்து தமிழக வெற்றி கழகத்தோட எங்களுக்கு வந்து கூட்டணி இல்லை, அவங்களோட கொள்கையும் எங்களோட கொள்கையும் வெவ்வேறு, அவர் வந்து பெரியாரை வந்து கொள்கை தலைவராக எடுத்திருக்காரு, நாங்கள் அப்படி எடுத்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வரிசையா சொல்லியிருக்காரு. ஒத்து போகாதுப்பா அவ்வளோதான்ப்பா அப்படின்றது ஒரு காட்டமாவோ இல்லை கோவமாவே சொல்லியிருக்காரு அப்படின்னே இருக்கலாம். இவர் கட்சி தொடங்க போறேன், அரசியலுக்கு வர போறேன் அப்படின்னு விஜய் அறிவிச்சப்போ தம்பி வராரு, தம்பியோட சேர்ந்து பயணிப்போம், நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கட்சி வந்து தொடங்கின பிறகும் அரசியலுக்கு வந்த பிறகு அதே சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் கொள்கைகள்லாம் சொன்ன பிறகு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த அளவுக்கு கோவமா பேசியிருக்காரு. இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? லாரியில் அடிபட்டு செத்து போகணும் ஒரு கோவப்பட்டு சொன்னாரு. என்னன்னா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் கட்சி ஆரம்பித்த பின்னும் அண்ணா தம்பின்னு 2 பேரும் ஒன்னா கொலாவிட்டு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு சார். இவர் வீட்டுக்கு அவர் போறதும் அவர் வீட்டுக்கு இவர் போறதும் கார்ல ஒன்னா சுத்துறதும் எல்லாம் இருந்தது. திடீர்னு இது எல்லாமே எங்கே சுற்றினா இந்த புஷி ஆனந்த் இந்த மாதிரி டீமோட தான் வரும். இவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க, பெரியார் நம்ம, அதாவது இவர்கள் ரிப்ளிகா, திமுகவுடைய ரிப்ளிகா. நீங்கள் எல்லா விஷயத்துலையும் பாருங்கள், நீட் எதிர்ப்பு, இருமொழி கொள்கை, அந்த டீலிமிட்டேஷனு, அப்புறம் வந்து இப்போ பெரியாரையும் அண்ணாவையும் திட்டாங்கன்னு. என்ன திட்டினாங்கன்னு கூட தெரில, திட்டாங்கன்னு அவங்க சொன்னால் நாங்கள் சொல்லுவோம் திட்டோன்னு. அவங்க ஒன்றும் திட்டலையேப்பா, அவங்க ஒரு விஷுவல் போகும்போது ஒரு படம் காமிக்கிறாங்க, அவ்வளோதான். இதில் என்ன அவமரியாதை இருக்குது, அது சொல்லக்கூட அவங்களுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேட்கறது கூட இவர்களுக்கு நாலேஜ் இல்லை, நுனிப்புல் மேயறது. இந்த வீடியோ பார்த்தியா, பார்க்கல, அப்புறம் அவதூறுன்னு சொல்லிட்டாங்க. யார் சொன்னா? அவங்க சொன்னாங்க. சரிங்க, அந்த அவதூறு அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு பார்த்து பேசுறதுக்காவது பார்க்கணும் இல்லைங்க. பார்த்தாதான் தெரியும். இப்போ எனக்கு சொன்னாங்க அவதூறு இதுன்னு. என்ன அவதூறு, என்ன வீடியோ எடுத்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. நான் துணிஞ்சு பேசுகிறேன். அவதூறு எங்கேயா இருக்குது? நாத்திய கருமேகங்கள் சூழ்ந்த பொழுதுன்னு ஒரு வரி போகும் பொழுது பெரியார் வந்து விநாயகர் சிலையை போட்டு உடைக்கிற அந்த விஷுவல் போகுது, அவ்வளோதானே. அதில் பெரியார் என்ன அரட்டை சொல்லிட்டே காமிக்கிறாங்க, பெரியாராக காமிக்கிறாங்க. அவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தை அந்த விஷுவலில் வரும்பொழுது ஒரு படத்தை வைக்கிறாங்க, அவ்வளோதானே. அது அவர்கள் உரிமை இல்லையா? பாராது வந்த மாமணியா இந்து முன்னணி வந்தது, அது நாத்திக அந்த கருமேகங்களை தடுப்பதற்காக வந்தது. நீ சொல்லாதா? ஐயோ. இன்னொரு பக்கம் என்னது, போலி திராவிடம் பேசும் நரிகள் எதிர்க்கும் சிங்கமாய், அந்த இடத்துல அண்ணா பெரியார் கலைஞர். இது என்ன ஜோக் பண்ணாங்கன்னா, ஐயோ பார்த்தீங்களா அவங்க போய் கலந்துக்கிட்டாங்க, அங்கே தான் அசிங்கப்படுத்துறோம். ஏதாவது கேட்டிங்களா? ஏய் நீ கேட்டியா? உங்களே தானே பெரியார் அண்ணா கலைஞர் உங்களுக்கு சம்மந்தம் இல்லையா, என்ன கேட்டீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டால் பாருங்க, ஏடிஎம்கே வந்து அங்கே போயிட்டு இது பண்ணிட்டாங்க. இவர்களுக்கும் அந்த இது கிடையாது, அதில் ஏன் நம்ம கலந்துக்கணும்? அதான் நயினார் மாதிரி தான், இவர் ஸ்போக்ஸ் பர்சனு, இவர்கள் விருந்தினர்கள், மொத்தத்தில் வாரி போட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு உட்காந்து பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு நீ போகாமே இருக்கலாம்ல. பனைமரத்து கீழே இருந்து எது பால் குடிக்கிறேன், கல் குடிக்கிறேன், இல்லைங்க பால் தான், அதையே அங்கே போய் உட்காந்து குடிச்சேன், வேற எங்கேயா உட்காந்து குடிச்சேன்னா அது இதாக போகுது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் தொடர்ச்சியாக இவர்கள் பண்ணிட்டு வர்றது. இதில் இப்போ சீமான் சொல்கிறாருல்ல, பெரியார் இது இணையில்லைன்னு. நீங்கள் அரசியல் சீமானுக்கு ஒரு இது இருக்குது, பார்வை இருக்குது, அதை நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. இப்படிதான் இப்போ வெற்றியை தோல்வியை நாங்கள் போகணும். ஆனாலும் நம்மலாம் வந்து ஒரு அரசியல் விமர்சகராக நம்ம சொல்கிறது, பொதுவாக ஒரு கட்சி எல்லாருமே தொடர்ச்சியாக அது ஜெயிக்கணும், அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும்,
அதிகாரம் கையில வரணும். அதிகாரம் கையில வருதுன்றது கடைசி மொட்டை மாடி தான் கிடையாது, அடிக்கட்டில் ஏறினா தான் மொட்டை மாடி போகணும். அப்போ நீங்க ஏதோ ஒரு வகையில ஆளுங்கட்சியை வீழ்த்துகின்ற ஒரு கூட்டணி அதோட இணைகிறீங்க. அதுல ஒரு 10 எம்எல்ஏ பயணிங்க. நீங்க 8% வச்சிருக்கீங்க. 3% வச்சுக்கிறவங்க 20 எம்எல்ஏ கேட்டுனுறான். நீங்க 8%னா கணக்கு போட்டுக்கோங்க. அப்போ அவரோட இணைந்து ஒரு 10 எம்எல்ஏ 15 எம்எல்ஏ, அப்போ உங்களுக்கு ஒரு பவர் கிடைக்கும், ஒரு அதிகாரம் வரும், கட்சி வளர்ச்சி அடையும். உங்க கொள்கையிலிருந்து நீங்க பின்வாங்க போறது. அதே நேரத்துல உங்க கொள்கைக்கு வலுவடைகிற விதமாக அதிகமான உறுப்பினர்கள் சேருவார்கள், உங்கள் வாய்ஸ் கேட்கப்படும், உங்களை அதிகாரிகள் மதிப்பார்கள், உங்கள் போராட்டங்களுக்கு தடை இருக்காது, இன்னும் பல விஷயங்கள். அடுத்து எம்பி டெல்லியிலும் உங்கள் குரல் ஓங்கி ஒலிக்கும். இன்னும் கட்சிக்கு வருபவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும், கட்சிக்கு ஒரு பலம் அதிகரிக்கும். அப்போ 8%ன்றது 16 ஆகலாம். அன்னைக்கு தீர்மானிக்கிற இடத்துல நீங்க வரலாம், ஆட்சியில் பங்கு போட்டு கூட வரலாம். அன்னைக்கு நீங்க சொல்ற திட்டங்கள், இன்றைக்கு பனை மரம் பிரச்சனையை பத்தி கல்லை பத்தி பேசுறீங்க, அது உணவுப் பொருள்னு பேசுறீங்க. ஆனா நீங்க வெறுமனே வெளியில நின்று கத்துற இடத்துல தான் இருக்கீங்க. ஆட்சியில இருக்கும்போது நீங்க ஒரு குரல் பலமா தெரியுற இடத்துக்கு அன்னைக்கு கால்நடைகள் வளர்ப்புல இருந்து பல விஷயங்களை கொண்டு வரலாம். இப்படிதான் அதிகாரங்களை படிப்படியாக நகர்த்த முடியும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஜோதி பாசு 1970களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கு வங்காளத்துல ஒண்ணுமே இல்லை, இப்ப இருக்கிற மாதிரிதான். அன்னைக்கு இருந்த கவர்மெண்டோட இணைஞ்சி அப்படியே வளர்ந்து லாஸ்ட்ல ஆட்சியிலே வந்து உட்காந்தாரு. 35 ஆண்டுகள் ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்தாரு ஜோதி பாசு. இந்தியாவிலே இதுக்கப்புறம் யாருமே அந்த சாதனையை பண்ண முடியல. அப்படிப்பட்ட ஜோதி பாசு அவர் மறைவுக்கு பிறகுதான் அங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை வீழ்த்த முடிஞ்சது. யாரோ வந்து பார்த்தாங்க, ஒன்றும் பண்ண முடியல. இப்படிதான் நீங்க அதிகாரத்துக்கு வர முடியும். எடுத்த உடனே நான் போயிட முடியாது, இது நம்முடைய கருத்து. ஆனால் நான் வந்து இப்படிதான் இருப்பேன். இந்த இடத்துல விஜய் பத்தி அவர் சொல்றது வெறுமனே இந்த கொள்கை இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம அதை தூக்கி, அது ஒரு எங்களுடைய கொள்கை, தேர்தல் பாதைன்றது தனி, அதுல நாங்க வந்து இப்படிதான் செயல்படுவோன்றது பண்ணணும். ஆனாலும் இவர்களுக்கும் விஜய்க்கும் என்ன பிரச்சனைனா, யார் தலைமையில் இருப்பதுன்றது பிரச்சனை. அது ஒரு பிரச்சனை, அதுதான் பிரதான பிரச்சனை. அதை விட்டுருங்க, அதனாலதான் அவங்க மிஸ் ஆகுது. ஆனால் அதிமுகவோட இணைவது, மற்ற இதுல வந்து நீங்க திமுக வீழ்த்துவதற்காக அந்த வேலையை பண்றதெல்லாம் நீங்க கட்சியை வளர்க்குற வேலையை பண்ணலாம். சரி, நாங்க அதெல்லாம் பண்ண முடியாது, நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படின்றது அவர்களுடைய நிலைப்பாடு. அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இதுதான் வந்து இன்னைக்கு சீமானுக்கும் விஜய்க்கும் உள்ள பிரச்சனை, யார் தலைமையில் நிக்கிறது அப்படின்றது. அதனால அவர்கள் வந்து பெரியார் இந்த மாதிரி விஷயங்கள் கூட அந்த இடத்துல கொஞ்சம் பின்னாடி போயிடும். சீமான் தலைமையேற்று விஜய் வந்தாலும் இன்னொன்னு இந்த கூட்டணி வந்து பெரிய ஒரு மாற்று கூட்டணியா இருக்கும். பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு எதிர்ப்பு இருக்கும். இன்னொன்று சீமான்ட்ட இவர்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். இன்னும் அந்த 234 தொகுதி தனியாக நிற்கிறவங்க தானே. அப்போ அது எல்லாம் சேரும்போது சீமானை பாட்டு உழைக்கவும் கற்றுக்கணும். அப்போ கை கோர்த்து கரம் கோர்த்து உழைக்கவும் கூட அழைச்சிட்டு போய் இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது தாவேகா நாம் தமிழர் கட்சி வேற லெவல்ல இருக்கும். இவர்கள் 2 பேருக்குமே சம்மட்டி அடி கொடுக்குற இதுவாக இருக்கும். துரதிருஷ்டவசமாக அது நடக்கவில்லை, ஏதோ ஒரு வகையில் அது மிஸ் ஆயிடுச்சு. இவர்கள் இன்னும் அப்படியே தான் இருக்காங்க, களத்துக்கு வரவே இல்லை. நான் மட்டும் வந்துட்டேன்னா, வாங்கினா நான் வந்தா எனக்கு மட்டுமா பிரச்சனை, பொதுமக்களுக்கு பிரச்சனை. அப்படியே எல்லாம் சேர்ந்து நெரிசலாகி விமானப்படை சாகசம் நடந்துச்சு, அந்த மாதிரி ஆயிடும். 4 தடவை வாங்க, அப்புறமா பாருங்க யாரு வந்திருக்கா, விஜய். அவ்வளவுதான். எப்பவுமே அதானே, ஒரு படத்தை பாக்குறோம், நல்லா இருக்குதுன்னா ஒரு தடவை பார்ப்போம், 2 தடவை நல்லா இருக்கு, 2வது தடவை பார்ப்போம், 3வது தடவை படத்தை மாத்தியா வேற சும்மா அப்படிதானே போவோம் எதா இருந்தாலும். அப்போ அப்படி இருக்கும்போது விஜய் என்ன விஜய், இது வந்து இப்படிதான் கமலஹாசன் காலி பண்ண வராதிங்க, நீங்க அப்படியே இருக்கு, நாங்க வந்து லாஸ்ட்ல ஜனங்க நீங்க அப்படியே இருக்கு, நாங்க வந்து அப்படின்னு லாஸ்ட்ல இன்னைக்கு போய் அறிவாலய வாசல் நின்றுகிறாரு. நான் இப்ப சொல்றேன், 26 வேணா லீடு கூட போட்டுருங்க, 26ல் இவர்கள் எதிர்பார்த்த இது வராது. குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை வாங்க, யார் காலையாவது வாருவாங்க. ஆனால் பெரிதாக இவர்கள் ஆட்சி இப்படி எதுவுமே நடக்காது. 29ல் ஒருவேளை அதிமுக என்டிஏ கவர்மெண்ட் இங்கே அமைஞ்சிருச்சுன்னா நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்ற போர்வில் திமுகவோட கூட்டணி போவோம் நடக்கும். ஏன்னா எம்பிக்குன்னா தனியாக நின்று நாங்கள் இது பண்ண முடியாது, அதிக எம்பிக்கள் இது பண்ணணும், நாங்கள் அந்த கூட்டணி இந்தியா கூட்டணி இணைகிறோம் அப்படி இப்படின்னு காங்கிரஸ் மூலமா இழுத்து போட்டு போய் கமல்ஹாசன் நின்னாரு, அந்த மாதிரி 5 சீட்டு நிற்கிற நிலைமையும் வரும். அப்போ இவர்கள் தலைமைக்கான பண்பு இல்லாததுனால இவர்கள் தலையில் மண்ணலி போட்டுக்கிறாங்க. அதீத கற்பனை 25% வந்துச்சு. எப்படிங்க வந்துச்சு? நம்புங்க, எப்படிங்க சொல்றீங்க? ஏங்க தலைவர் போகும்போது பாக்குறீங்களா, 10 லட்சம் 15 லட்சம் பேர் கை குழந்தைகளோட வராங்கன்னா அவங்களாம் தொண்டர்கள் எதுவா, ரசிகர்களா? எங்க வந்தாங்க 10 லட்சம் 15 லட்சம் பேர்? கோயம்புத்தூர்ல நீங்க கூப்பிட்டீங்க, எல்லா மாவட்டத்துல இருந்து வாங்கன்னு கூப்பிட்டீங்க, வந்தாங்க. அங்கேயே இங்க வரதான் செய்வான் தொண்டர், வண்டி வச்சு கூட்டு வந்தாங்க. அப்போ மதுரைக்கு நான் வர்றேன், யாரும் வந்து விடாதீர்கள், யாரும் கல்லால் அடித்து விடாதீர்கள் மூமெண்ட் போனாரு. அங்க கூட்டம் கூடிச்சு. அடுத்த இதுல போலீஸ் கூப்பிட்டு வான் பண்ண, சும்மா அந்த வேலைலாம் வச்சு இன்னத்துக்கு உள்ள வச்சிருவோம் எல்லாத்தையும், அதோட அடங்கினாங்க. இப்போ நீங்க அந்த விவகாரத்திலேயே உங்க இது இல்லை,
கையில கிடைக்கிற பிரச்சனையை எடுத்து பண்றதுக்கும் உங்களுக்கு நாலேஜ் இல்லை. 25% இப்போ புதுசா இப்படி பாருங்க பர்சன்டேஜ் பாருங்க. ஆரம்பிச்சப்போ 10ன்னு சொல்லியிருந்தோம், அப்புறம் 15 ஆச்சு, அப்புறம் ஊடகங்கள்லாம் சேர்ந்து 20, இப்போ இவங்க 25ன்ட்டாங்க. அதுக்கப்புறம் 6 மாசம் எது ஒரு 10 சொல்லணும், 6 மாசம் இதான் ஆயிட போகுது. அது மாதிரி 6 மாசம் இவர் வந்து போறாரு. செப்டம்பர் சொல்லியிருக்காரு. அந்த 6 மாசத்துல 10% போய் சீமான்ட்ட சொன்னா மனுஷன் வச்சு கடிச்சு வச்சிருவாங்க. 6 தேர்தல் 8%. எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு பேர் நின்று போய் வந்து கட்சியில வெளியே போய் வெளியே. அப்போ இன்னைக்கு கல்யாண சுந்தரமும் மற்றவர்களும் ராஜீவ்காந்தியும் இங்க இருந்து போனவங்க தானே. இப்போ இந்த மாதிரி ஏற்றம் இறக்கம் 4%, 6%, 6.7 கட்சி சின்னம் போயிடுச்சு. எவனோ ஒருத்தன் வந்து இவங்க அசந்த டைம்ல அவன் ரிசர்வ் பண்ணிட்டு போயிட்டான். அவன்கிட்ட போய் கேட்டா நம்ம ஒன்னா கூட்டணி வச்சுக்கலாமா அப்படின்னு போடா டேன்னு துரத்தி விட்டு வேற சின்னம். 3வது சின்னம் நினைக்கிறேன் அவங்களுக்கு. மெழுகுவத்தி, விவசாயி, மைக்கு, மறுபடியும் விவசாயிக்கு வந்து. அப்போ 4வது தடவையா சின்ன மாதிரி நான் வந்து 8%. இப்படி வந்த ஆளுக்கு எத்தனை வருடம், 2010ல இருந்து 24, 14, 15 வருஷம் டிராவல் பண்ணி 8%னா உங்களுக்கு ஈஸியா ஒரு 20% கிடைக்குதுன்னு சும்மா எல்லாரும் பேசியிருந்தா 6 மாசம் இவர் போனாருன்னா 10% என்ன மந்திரகோலா. அப்படி போனோன்னா அப்படி இப்படின்னு ஜனங்களும் அப்படி மயக்கமாயி எல்லாரும் அதெல்லாம் உங்க சின்னத்தை கொண்டு போய் வைக்க முடியும். அதுதான் சார், எதை சின்னமா வைப்பாங்க, அது மக்களுக்கு ஈஸியா எப்படி போய் சேரும் அப்படின்றது சொல்றேன். இவர்கள் செயற்குழு நடத்திருக்காங்க, பொதுக்குழு நடத்தி முடிச்சிட்டாங்கல்ல. ஒரு வருஷத்துக்கு ஒரு பொதுக்குழு 2 செயற்குழு நடத்தணும். கட்சி பயிலா எல்லா அதுக்கும் தேர்தல் ஆணையம் செயற்குழு நடத்திட்டாங்க. போன பொதுக்குழு தான் கடைசி பொதுக்குழு. அந்த பொதுக்குழுடைய தீர்மானங்களை வரவு செலவு மற்ற விஷயங்களை கொடுத்தாதான் அங்க தேர்தல் ஆணையம் உங்களுக்கு பொது சின்னத்தை கொடுப்பான். இல்லாட்டி ஊருக்கு ஒரு சின்னம். இங்க சேவல், அங்க மெழுகுவத்தி, இங்க ரெட்டை வண்டி, அங்க காலமாடு, இங்க ஏணி, இங்க லொட்டு லொசுக்குன்னு எதை போய் சொல்லுவாரு இவரு? 234 தொகுதிகள் தனியா நிக்க போறீங்க. எந்த ஊர்ல நம்மளுக்கு என்ன கட்சி என்ன சின்னம் இருக்குன்னு ஓப்பனாரு கை சின்னம் தமாக ஆரம்பிச்ச பிறகு கை சின்னத்துக்கு மறக்காமல் ஓட்டு போடுங்கட்டாப்ல. உடனே ஐயோ வாழ்நாள் பூரா சொல்லி என்ன பண்றது அப்படின்ட்டு அப்புறமா மறக்காத சைக்கிள் சின்ன. இப்போ நம்ம இவரு டிஎம்சி அதனால நீங்கள் இல்ல நான் வந்து என்னென்னவோ சொன்னாரு, நமக்கே புரியல. அதனால சின்னம் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க ஓட்டு போட்டுறீங்களா, அந்த ஒரு செகண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க ஒரு சின்னத்துக்குன்னு யோசிச்சுட்டு போயிருப்பீங்க. அங்க போகும்போது அவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும். பாத்தீங்களா? எனக்கு இருந்தது அப்படியே ஒரு பதட்டம். எங்க இது முன்னாடி இதுக்கு போட்டுடலாமா அப்படின்ற மாதிரிலாம். நமக்கு எப்படி இருக்குன்னா கிராமத்துல இதுல எதுவுமே அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு கதை சொல்றேன். 96ல ஜெயலலிதா மேல கடுமையான வெறுப்பு. அப்போ ஒரு ஆங்கில நிருபர் ஒரு இதுல போயிட்டு அந்த கிராமத்துங்கள்ல பேட்டி எடுக்கிறார். அந்த தேர்தல் டைம்ல ஜெயலலிதா முடிஞ்சிச்சு கதான்ற அளவுக்கு போய்கிட்டு இருக்குது. அப்போ பேட்டி எடுக்கும்போது கேட்குறாரு ஒரு அம்மாட்ட, யாருக்குமா ஓட்டு போடுவீங்க? நாங்க வந்து இவரு கலைஞருக்கு தான் அப்படிதான். நாங்க ஜெயலலிதா போட மாட்டாங்க. சின்ன ரெட்டையிலுக்கு தான். என்னம்மா சொல்றீங்க? ஜெயலலிதா போட மாட்டேன்றீங்க, ரெட்டையில அது அந்த மகராசன் சின்னம்ல, அந்த மகராசனுக்கு போடுவேன். ஜெயலலிதா போட மாட்டேன், ஆனா ரெட்டையிலுக்கு தான் போடுவேன். இதுதான் மக்கள் மனது. கொஞ்சம் இன்னும் இருக்கு. அப்ப ரெட்டை இலைன்ற வேல்யூ தான் 21% இப்போ வாங்கி கொடுத்தது. உதயசூரியன்றது தான். நீங்க உங்க கவுன்சிலர் பாத்துறீங்களா? வார்டு கவுன்சிலரா? நானும் பார்த்தது. நான் அந்த டைம்ல கிட்டத்தட்ட அவர்களுக்கு தான் போட்டேன். அந்த டைம்ல நான் அந்த டைம் வந்து வராரு விடியல் தர போறாருன்ற. இப்ப புரிஞ்சுங்கப்பா, நம்மலாம் வந்து விடியல் தரதுக்காக எல்லாம் ஆதரிச்சோம். இன்னைக்கு நம்மள திட்டுனுறானுங்க சொம்பு கிம்புன்னு. அப்போ அந்த கவுன்சிலர் முகத்தை கூட நான் பார்த்ததில்லை. ஒரு நாள் திடீர்னு கொசு வலையை தூக்கிட்டு நிக்கிறாங்க கதவை. சார் இவங்க தான் கவுன்சிலர்? ஓ இவங்க தான் கவுன்சிலரா? இப்படியே கேட்டேன் நான். ஓ இவங்க தானா அப்படின்னு. அவர் வந்தவர் நம்ம நண்பர் கூட வந்தவர், திமுக நண்பர். ஆமாண்ணா அவர் தான் கவுன்சிலர். சரி என்ன இந்த மாதிரி கொசு வளர்ப்பு நாங்கள் எதுவும் வாங்குறது இல்லைங்க, பத்திரிகையாளர். நான் தான் சொன்னேன்ல அவர் பத்திரிகையாளர் பண்ண மாட்டேன், வாங்க போ. அந்த அம்மா ஒரு வணக்கம் வச்சுட்டு போயிட்டாங்க. இதோட அவங்க நம்ம பார்க்க போகிறது. இதுதான் உலகம். ஏன் அவங்க ஜெயிக்கிறாங்க? உள்ளாட்சியில. அப்போ இந்த சின்னத்தை நீங்க வாங்குறதுக்கு என்ன முயற்சி? அப்போ இந்த மாதிரி பல நெருடல்கள் இவங்களுக்கு இருக்குது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, 25 6 மாசம் 10 அப்போ கற்பனையில இவங்க வாழ்றாங்கன்னு தெரியுதா? அதனால திமுக ஒரு வலுவாக இப்ப சொன்ன அன்வர் ராஜால ஒரு பத்திரிகை யாராரு கிடைக்கிறாங்களோ, யாராரு இது இருக்காங்களோ, நாளைக்கே யாரும் டிவிக்கல தம்பி நல்லா பண்றீங்க, ஆமா நான் வீட்டுல கஷ்டம் கேள்விப்பட்டேன், பண்ணிடலாம் பாத்துக்கலாம் அப்படின்னா அவள் தான் வேட்பாளர், வாங்க உட்காருங்க, நீங்க தான் வேட்பாளர். 20ல இருந்து 10 எவ்வளவு கொடுத்தீங்க? அங்க இவ்வளவு கொடுத்தேன், அதுக்கு டபுள்
பார்த்து பண்ணீங்க லைட்டா. என்ன பண்ணீங்க? சாம பேதம் தானம் தண்டம் எந்த வகையில் வேண்டுமானாலும் வெல்வதற்கான வேலை செய்வாங்க. இதையெல்லாம் மீறி நீங்க வேட்பாளர்லாம் நீங்க பார்த்து போடணும். அவங்க கை டக்குன்னு மாறாத ஆளா இருக்கணும். பல விஷயங்கள் இருக்கு ஜெயிக்கிறது. நீங்க வாட்டில கற்பனை உலகத்துல இருக்கீங்க. இன்னுமே அங்க இருக்கவங்க யாரு ஆனந்த் தவிர வேற யாரு அங்க நிலையா இருப்பாங்கன்றது இன்னும் உறுதியா. ஆனந்தே நிலையா இருக்க மாட்டாருங்க. நீங்க வேற ஆனந்த் தவிரன்றீங்க. ஆனந்த் எங்க இருக்கிறாருன்னு எங்களுக்கு தான் தெரியும். இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் யாரு? நாம் இருவர் நமக்கு இருவர் தான். ஆனந்த் அண்ட் ஜான் ஆரோக்கியசாமி. ஆனந்தன் ஜான் ஆரோக்கியசாமி தான். அந்த இவர் சொன்னார் பாருங்க, ராஜ்மோகன், எங்கள் தலைவரை பாதுகாக்கின்ற ஓசோன் படலமாக, தலைவர் இல்ல தாவேக்காவே, அந்த படலத்துக்குள்ள யாருமே உள்ள வரக்கூடாது. எவன் வந்தாலும் மோதி மோதி வெளியே, காளியம்மாலா டமால் மோதி வெளியே, ஓசோன் படலம் உள்ளே விட மாட்டேங்குது. இன்ஃப்ராரெட் அந்த ரேஸ் உள்ள வரும்போது அந்த ஓசோன் தான் இது பண்ணி நமக்கு பாதுகாப்பா, இல்லாட்டி நம்ம தோல்நோய் வந்து செத்து போயிடுவோம். அந்த மாதிரி காளியம்மாள் என்கிற இன்ஃப்ராரெட்டு, மருது அழுகிற இன்ஃப்ராரெட்டு, இன்னும் பல இன்ஃப்ராரெட்ல உள்ள விடாம பாத்துக்குது. ஆனா உள்ளக்கு ஏதாவது இருக்கான்னா அங்கேயும் ஒண்ணும் இல்ல. வரதையாச்சும் விட்டு இருந்தாலும் அதுவும் கிடையாது. இப்ப நீங்க 234 தொகுதி நிக்க போறீங்க. உங்களுக்கு இந்த மாதிரிலாம் தலைவர்களே மற்றவர்கள் உள்ள கொண்டு வந்தா அவர்கள் அந்தந்த மாவட்டத்துல திமுக எப்படி ஒர்க் பண்ணுது, தேர்தல் எப்படி ஒர்க் பண்ணிடும் தெரியும். அவங்க சில அனுபவம் கொஞ்சம் இருக்கும். இது இல்லாம பல பேர் பணக்காரங்க, செல்வாக்கு மிக்கவர்கள், பணம் செலவு கூடியவர்கள், எனக்கு இந்த தொகுதி கொடுங்க, நான் ஒரு 5 தொகுதி பாத்துக்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான் இவரு நான் தான், வேற யாரும் கிடையாது, என்னை மீறி ஆதவர்ஜினா கூட யோசிக்க கூடாது அப்படின்னு என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான். நீங்களே கற்பனையில இருக்கும் பொழுது கீழே இருக்கிறவங்களுக்கு இன்னும் என்ன கற்பனை இருக்கும்? அப்போ ஆமா, நாளைக்கு இது கற்பனை கோட்டை உடையும் பொழுது மனம் முடிந்து போயிடுவாங்க. பல பேர் எதிர்வாங்க. மக்கள் நீதி மையத்தில் நடந்ததா இல்லையா? மகேந்திரனே வெளியே போனாரா? மிக பிரபல அரசியல்வாதி, மிக சிறந்த சிந்தனையாளர், ஆக சிறந்த சிந்தனையாளர், மதுரை தொகுதி நின்னாங்களே ஒரு அம்மா, நல்லா பேசுவாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா காது மூகோலியா அப்படியே அறிவு வளர்ந்து ஊத்திட்டே இருக்கும். அவங்க சொல்றதெல்லாம் அவங்கள பார்த்தா நம்மளாம் இன்னைக்கு எந்த அளவுக்கு குத்திடுவாங்க எல்லாரும். அந்த அளவுக்கு பத்மாவதியா ஏதோ ஒரு பேர் ஆச்சு, திடீர்னு அவங்க பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. இவ்வளவு சிறந்த ஆக சிறந்தவர்களை பத்தி பேரை மறக்கிறதுக்காக நான் மிக அளவு வருத்தப்படுறேன். இப்ப அவங்க ஐடிவிங்ல இருக்காங்க, திமுக ஐடிவிங்ல. அதனால அவங்க வந்து வாட்ஸ்அப்ல அவங்க சொல்லி வளர்த்த அறிவு கலைஞ்சதுனாலதான் நாங்களாம் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறோம். இப்ப அப்பேற்பட்டவர்கள் கமல்ஹாசனை விட்டு வெளியே போனாங்க. கடைசியில் கமல் அவர்கள் மட்டும்தான் இருந்தாரு. இது ஒருத்தர் இந்த ஸ்டாண்டப் காமெடி பண்ற ஒருத்தர் சொன்னாரு, ஒரு கம்பெனி இருக்கு, அந்த மேனேஜருடைய தொல்லை தாங்காம எம்ப்ளாயிஸ் எல்லாம் போய் வேற கம்பெனில சேர்ந்தாங்க. கொஞ்ச நாள் பார்த்து மேனேஜரே அந்த கம்பெனி, என்னடா இது மேனேஜரே இங்க வந்துட்டாரா, இவருக்காக தான்டா நம்ம அங்க வந்தோம். அப்படிதான் நடந்துச்சு. இப்ப மகேந்திர கமல்ஹாசன் பார்த்தா என்ன நினைப்பாரு? வாங்க, நல்லா இருக்கீங்களா, இந்த இடத்துக்கு அவர் தான் சீனியர். இப்போ ஆமா, அந்த அம்மா சீனியர். சார் நீங்க என்னது 10th ஃபெயில், நான் 8th பாஸ். அதனால என்ன பண்றது, காலத்தின் கோலம் இதே மாதிரி நடந்தாலும் நடக்கும். தமிழக கட்சி கழகத்துக்கு டமால் டிமில் ஏகுறோம். அவரு அப்பா எந்த தேர்தலும் எதிர்கொள்ளாததால இப்படி பேசிட்டு இருக்காங்க. ஆமாங்க, நீங்க என்ன அனுபவம் இருக்குது, என்ன உங்களுக்கு 25% இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கான என்ன ப்ரூவ் இருக்குது? எந்த ப்ரூஃபும் இல்ல சார். அவங்களா சொல்லிக்கிறாங்க, நீங்க சொன்னாங்க. நீங்க வேணா சர்வே எடுங்க. அதாவது இவர் வந்து 10 கோடி ரூபாய் இடம் வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க வச்சுக்கோ, நியாயமா இருக்குது, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம எனக்கு போய் 10 கோடி சொத்து இருக்குதுன்னு. அப்ப நீ வேணா நிரூபி அப்படின்னு. என்ன நான் எங்கேருந்து நிரூபிக்கிறது? அந்த மாதிரி கதை தான். நீ வேணா சர்வே எடுத்துக்குவோம். சர்வே எடுத்தா அது சர்வேன்றதே ஒரு போலித்தனன்றது எல்லாருக்குமே தெரியாது. அந்த டைம்ல கொஞ்சம் நெருக்கத்துல ஒரு அளவுக்கு யாராவது சொல்லுவாங்க. அதுதான். அதுவும் இப்ப எப்படி தெரியுமா ஆயிடுச்சுன்னா, எக்ஸிட் போலுதெல்லாம் போன தடவை என்ன பாரு, அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோ, இதுல இருந்து கொஞ்சம் எடுத்து, இப்படிதான் அதனால எக்ஸிட் போல் ஃபெயிலியர் ஆகும். 403 ஆப்கி பார் 400 பார். போன எலெக்ஷன் 400 பார் வரவே இல்லையே, 300 கூட வரலையே. அப்போ 240 தான் வந்துச்சு லாஸ்ட்ல. இங்க அண்ணாமலை காலை வாரி விட்டு. அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்க எக்ஸிட் போல என்ன சொன்னீங்க, 400 சீட்டு, அப்புறம் 350 நிச்சயம் கண்டிப்பா வந்துரும் லாஸ்ட்ல. அதை நம்பிதான் எங்க அண்ணாமலை விட்டாங்க. உடைக்கிறியா, உட எதை பண்ண போறியா? ஆமா, தனியா நான் அது பண்ண போறேன். பண்றியா? யார் உதவி பண்றா? அவங்கதான். ராமதாஸ் வரமாட்டேன்றாரு, நான் பாத்துக்கிறேன். எப்படியா பாத்துக்குவேன்? அவங்க ஹெல்ப் பண்றேன்னுக்குறாங்க. லாஸ்ட்ல என்ன ஆச்சு? 12 சீட்டு போச்சு. 12 சீட்டு போச்சு. இப்ப அதான் பார்த்தாங்க. நேற்று நயினார் பேசிக்கிறாருல்ல, எங்களுடைய நோக்கம் 29. என்ன அர்த்தம்? இந்த வேலைக்கு தான் 29ல எம்பி சீட்டு தேவை, அதுதான் நோக்கம். அதனாலதான் ஏடிஎம் கூட சேர்ந்து நீ ஜெயிச்சுக்கோ 2026ல. நாங்க பெருசா 60 கேட்போம், அதுக்காக நீ கொடுக்க மாட்டே தெரியும் எங்களுக்கு. ஏதோ கொடுப்ப, நாங்க அது பண்றோம். எங்களுக்கு 4ன்றது 8 ஆனால வளர்ச்சி தானே. ஆமா, கண்டிப்பா.
அந்த வளர்ச்சியை நோக்கி தான் போயிட்டு ஆனால் இருக்காங்க அவங்க. எம்பி சீட்டுன்னு வரும்பொழுது எங்களுக்கு இங்க பார்த்து பாருங்க. பாருங்க. அந்த அக்ரிமெண்ட் நாணயமா போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. சோ தாவேகா ஃபர்ஸ்ட் ஒரு தேர்தலை முன்னெடுத்ததா எது எது 6 செதறது மாசம். யாருல 6 6 மாசம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அடுத்ததான் திரு நம்ம இப்ப நிறைய கட்சிகள் இப்போ தாவேகாவும் புதுசா களத்துல இறங்கி இருக்காங்க அப்படின்னும் போது இது வந்து மும்முனை போட்டியா இருக்குமா இல்ல 4 முனை போட்டியா இருக்குமா? எப்படி போகும் எலெக்ஷன்? நான் சொல்றேன், நீங்க முடிவு பண்ணுங்க. ஒரு தொகுதி 100 ஓட்டு, திமுக 35,000 ஓட்டு வாங்குது, தாவேகா 15,000 ஓட்டு வாங்குது, சரி 20,000 ஓட்டு வாங்குது, அதிமுக 38,000 ஓட்டு வாங்குது, நாம் தமிழர் கட்சி 10,000 ஓட்டு வாங்குது. இந்த 10,000 ஓட்டு திமுக இருந்ததுன்னா திமுக வெற்றி. அப்போ 10,000 ஓட்டு மூலியமா இவர்கள் வெற்றியை பாதிக்கிறாங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கும் அந்த பொறுப்பு இருக்குல்ல. 15,000 ஓட்டு மூலியமா பாதிச்சாங்கன்னா தாவேகா அந்த பொறுப்பு இருக்கு. இவங்க 2 பேரும் காலை பிடிச்சி இழுக்கிறாங்கன்னா இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் வெற்றி பாதிக்கப்படுது இல்ல, யாரோ ஒருத்தர் வெற்றிக்கு உதவுறாங்கல்ல. அப்ப இது 3 முனை போட்டியா 4 முனை போட்டியா? 2 பேருமே. அப்ப 4 முனை போட்டி தானே. ஏதோ 300 ஓட்டு வாங்குறாரு 200 ஓட்டு வாங்குறாருன்னா நீங்க கணக்குல தெரியாது, கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. நீ ஆட்சிக்கு வந்தால்தான் போட்டினா அப்போ நான் தாவேகா மட்டும் ஆட்சிக்கு வந்துருமா? யாரா ஒருத்தர் தானே வருவாங்க, மீதி பேர் 3 பேர் ஆட்சிக்கு வர மாட்டாங்க. அப்போ ஏன் அந்த 2 பேர் மட்டும் மும்முனை போட்டின்னு கணக்குல எடுத்துக்கிறீங்க? கேக்குது, புரியுதா? புரியுது சார். ஆட்சிக்கு ஒருத்தர் தான் வரப்போறாரு, மீதி 2 பேர் ஆட்சிக்கு வரப்போறது. அப்போ 4வது ஆளை மட்டும் நீ ஆட்சிக்கு வருவியா? வரமாட்டேல்ல. அப்ப நீ வரலன்னா நான் வந்து உன்னை கணக்குலயே வச்சுக்க மாட்டேன்னா அப்போ தாவேகா மட்டும் ஆட்சிக்கு வந்துருமா? இல்ல அதிமுக தோத்து போகுதுங்க, அப்ப அதிமுக ஆட்சிக்கு வரலன்னு அர்த்தம். அப்ப திமுக ஆட்சிக்கு வருதுன்னா மீண்டும் அப்ப திமுக மட்டும் கணக்குல எடுத்துக்கலாம் 1 முனை போட்டின்னு. அப்ப அங்க மட்டும் 3 முனை போட்டினா 4வதா ஒருத்தர் 10 பேர். நீங்க எலெக்ஷன் ரிசல்ட் அதனால தான் சொன்னேன், 2021ல 2 கட்சிகள் காலம் வரைச்சு. ஒண்ணு மக்கள் நீதி மையம், இன்னொன்னு நாம் தமிழர் கட்சி. ஆளுக்கு 10,000 8,000 ஓட்டு வாங்கினாங்க. பல பேர் காலி பண்ணாங்க. இப்போ மக்கள் நீதி மையம் காற்றோடு கரைந்து விட்டு. இப்போ நாம் தமிழர் கட்சி அப்படிதானே இருக்கு. அப்ப அவர்கள் யாருடைய வெற்றியாவது பாதிக்கிறாங்கன்னா அவங்களாலும் போட்டி இருக்குதுன்னு அர்த்தம். கண்டிப்பா பெரும் போட்டி இருக்க வாய்ப்பு. அப்புறம் 4 முனை போட்டியில 3 முனை தான் சொல்லுவேன்னு சொன்னா அர்த்தம். வித்தியாசம் புரியுதா? புரியுது சார். நீ அவங்க ஒரு கொள்கையில நிக்கிறாங்க, அதை நீங்க தப்பு சொல்ல முடியாது. அதுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், சில இடங்கள்ல அதை கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு மக்கள் மன்றத்துல மக்கள் முன்னாடி இந்த இவங்க மார்க்சிஸ்ட் கட்சி அந்த நிலைப்பாடு வச்சிருப்பாங்க, தேர்தல் நடைமுறை தந்திரம்னு. நம்முடைய கொள்கைன்றது சோசியலிசம். ஆனால் முதலாளித்துவ கட்சி இருக்கிற வரைக்கும், இந்த தேர்தல் முறை இருக்கிற வரைக்கும் தேர்தலில் போட்டியிடணும். அதுவே அவங்களுக்குள்ள சண்டை. தேர்தல்ல நிக்க கூடாது, தேர்தல் பாதை திருடர் பாதை, திருட்டு பசங்களா நீங்களா தேர்தல் நிக்க கூடாதுன்னு. இல்ல தேர்தல் நிக்கணும். தேர்தல் அதாவது ஜனநாயக முறையில் ஆட்சி அமைக்கிற போது ஜனநாயக முறையில் இருக்கின்ற இந்த நடைமுறையை நாம் பயன்படுத்தி தான் தீர வேண்டும். இதற்கு நாம் முதலாளித்துவ கட்சிகளை பயன்படுத்த வேண்டும்னா பயன்படுத்தணும். அவர்களுக்குள் பிளவு வருதா, அந்த பிளவுகளை நாம் பிளவுபடுத்துற வேலையும் பண்ணணும். புதிதாக வருகிறார்களா, அவர்களை வந்து நாம் ஆதரிச்சு அவர்களை கொண்டு வரது இந்த இதை உடைக்கணும். இப்படிலாம் இருக்கு மார்க்சிஸ்ட் கட்சியுடைய, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட நடைமுறை. அப்படி பார்த்தா இவங்க விஜய் ஆதரிக்கணும், பண்றதில்லை. எம்ஜிஆர் வந்த பொழுது கல்யாண சுந்தரம் பண்ணாரு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பண்ணுச்சு. அதற்கு பிறகு இந்த எலெக்ஷனு, இந்த எமர்ஜென்சி, இதுக்கு பிறகு எம்ஜிஆர் கொஞ்சம் அப்படியே நகர்ந்தார். 77 எலெக்ஷன் வரும்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்ஜிஆர் கூட சேர்ந்துச்சு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே. அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஏன் எம்ஜிஆர் கூட சேர்ந்தாங்க, ஏன் திமுக கூட இருக்கக்கூடாது? அப்போ ஆளுங்கட்சி திமுக படாத இதே மாதிரி தான் ஆட்சி. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இந்த மாதிரி ஆட்சி நடக்கும், அதிகாரிகள் பேச்சை கேட்டு கண்டதை பண்ணுவாங்க. கலைஞரும் முதல் தடவை வரும்போது தொல்லையெல்லாம் கொடுத்தாரு, போலீஸார் ராஜாவும் பல இது நடந்தது. அப்போ மார்க்சிஸ்ட் கட்சி எம்ஜிஆர் கூட சேர்ந்து. அப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த இது இருக்குல்ல, இந்த பாதை வந்து அதுக்கு பிறகு அவங்க வந்து வேற மாதிரி போயிட்டாங்க. நீங்க அப்படி போகணும் கூட அவசியம் இல்லை. நாம் தமிழர் கட்சி தேர்தலில் நிற்கிறீங்க, இந்த ஜனநாயக அமைப்பில் இதற்கான பாதையை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க, அதில் நீங்கள் தந்திரமாக விளையாட வேண்டும். திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்ற இடத்துல அதிமுகவோட கை கோர்த்து உங்களுக்கான ஒரு 20-25 சீட்டு அப்படின்றப்போ 8% தருவாங்க தாராளமாக. 25 தொகுதிகளில் ஒரு 20 தொகுதிகள் ஜெயிக்கிறீங்கன்னா நீங்கள் அதிகாரத்தில் உங்களுடைய பங்கும் இருக்கும். உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் உங்களுடைய குரல் எதிரொலிக்கும், நாளை பார்லிமெண்டில் எதிரொலிக்கும். இந்த நகரணும், அது சொல்றேன் நான். அப்போ இந்த மாதிரி இடத்த வீணடிக்கிறாங்கன்றத அப்படிதான் நம்ம பாக்குறோம். அப்போ இந்த வாய்ப்பு இருக்கிற ஒருத்தர்
அவர்கள் வீணடிக்கிறார்கள் என்கிற ஒரே காரண 3 முனை போட்டி தான் அவங்களை கணக்குல எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றது எப்படி கரெக்டா இருக்கும்? இருக்காது. இதுதான் என்னுடைய பாயிண்ட். நிகழ்ச்சியில நிறைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. குறிப்பா தேர்தல் களம் 2026 எப்படி இருக்கும், என்ன மாதிரியான போட்டிகள் இருக்கும் அப்படின்ற ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.